சார் அக்னீஸ்வரன் சார், மேடம்னுடைய இறப்புக்கு பிறகு சார் இந்த பார்ட்டியினுடைய அதிகாரப்பூர்வ இணைய பக்கம் இருக்குல்ல, அஃபீஷியல் வெப்சைட்டு, அந்த அஃபீஷியல் வெப்சைட்டு ஆட்சி அமைத்த பிறகும் கூட திரு இபிஎஸ்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. திரு கேசி பழனிசாமி கைது செய்யப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அவர் இந்த வெப்சைட் ஒரு பெரிய காரணமாக இருந்தது. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் எக்ஸ் தளம் திரு இபிஎஸ் வசம் இல்லை. இதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்காக கொண்டு வந்து அதை ஒரு வெப்சைட்டு பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டேக் ஓவர் பண்ணி, இந்த சமூக வலைதளங்களை டேக் ஓவர் பண்ணி, பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணி, கிட்டத்தட்ட 68 மாவட்டமாக இருந்தது 72 மாவட்டமானது. அப்புறம் இன்னைக்கு 82 மாவட்டங்கள் இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கு. சரியா சார்? டிஎம்கேல கூட 72 தான் இருக்குது. ஏடிஎம்கேல இன்னைக்கு 82 மாவட்டங்கள் இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப வினோதமானது. இன்னைக்கு வெறும் எக்ஸ் தளமும் சோசியல் மீடியாவும் மட்டும்தான் திரு இபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்குது. மாஸ் மீடியா, லெகசி மீடியா எதுவுமே பார்ட்டிக்கு உண்டானது அவர்கிட்ட இல்லை. இப்படி இன்னைக்கு ஸ்பிளிட் ஆகி நிற்கிது. இதில் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கட்சி பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி திரு ஓபிஎஸ் மேலே தண்ணி பாட்டில் தூக்கி எறியப்பட்டதோ அப்படியான சம்பவங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஏடிஎம்கேல நடந்துருமோ அப்படின்ட்டு ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி ஏதாவது காட்சி உங்க கண்ணு முன்னாலையும் காட்டுதா? எனக்கு அது தெரியல. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. இல்ல தெரிஞ்சாலும் சொல்லுவேன். ஆனா எல்லோருக்கும் ஒரு நகைப்புக்குரிய இடமாக அதிமுகவை ஆக்கி விட்டாங்களேன்ற ஒரு வேதனை இருக்குது. இருக்கு. ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு வேதனையா தெரியல. நீங்க பேசுற எல்லாம் பேசத்தான் செய்வீங்க. உங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு தெரியாதுன்னு. சரி சொல்லுங்க. ஆனா இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள், 67 மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், 2520 தேசிய நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. ஆனா 2520 கட்சிகள் இருக்குல்ல, அது பதிவு செஞ்சிருக்காங்க, ஆனா அங்கீகாரம் பெறல. ஆனா 2850 இருந்ததை அண்மையில ஒரு 330 கட்சிகளை இல்லப்பா உங்களுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு அண்மையில நீக்கினாங்க கடந்த ஓராண்டுகளுக்குள்ள. ஆனா அதுல மூத்த கட்சியாக தமிழ்நாட்டில் பார்ப்பது காங்கிரஸ் ஆண்டிருக்கு, திமுக ஆண்டிருக்கு, அதிமுக ஆண்டிருக்கு. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இதுல உபவிதியை திருத்தியது அதுல இருந்து வந்துச்சா இல்ல ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றதுதான் இங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு இப்ப நம்ம ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணோம்னா அது வாழ்க்கையில ஒரு தடவை தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அது எங்கே போய் நிறுத்தும்? கட்சியை சொல்றேன், பொழந்துட்டே இருக்கிறாங்க நெஞ்ச. ஆமா, அப்படித்தான் இங்க நடக்குதுங்க. ஆகவே இது எதிர்பார்த்த ஒன்றான்னு கேட்டா எதிர்பார்க்காத ஒன்று. இவர்கள் போவது இந்த மாதிரியான தனித்தனி குழுக்களாக இருப்பதெல்லாம் அதிமுகவுக்கு இழப்பை தரும், பலவீனத்தை தரும். ஆனால் அதை தாண்டி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், அதில் இவர்களுடைய வியூகம் என்ன, பிரிந்து சென்றவர்களுடைய வியூகம் என்ன, நீதிமன்றத்தை நாடுவார்களா அல்லது சட்டப்பேரவை சபாநாயகர் என்ன சொல்ல போகிறார், ஆளுநர் தீர்ப்பு என்ன சொல்ல போகிறது. அண்மையில 2023 மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவில் 34-20 பிரிஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போச்சு. அப்பா 34 பெருசு 20 சிறுசு அப்பெல்லாம் சொல்லாத. அரசியல் கட்சி சட்டமன்ற கட்சியா இருக்கிறதுக்கு அரசியல் கட்சி தலைவர் தான் முக்கியம். அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் அண்மை கால தீர்ப்பா இருக்குது. அந்த தீர்ப்பு என்ன சொல்ல போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இங்க நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம், நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, இனிமேலுக்கு அதிமுக அவ்வளவுதாங்க, என்னங்க 1000 100 10 அப்படின்னு 10 தாங்குமானாரு. 2011 3வது கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக மாதிரி திமுக 3வது கட்சியா இருந்துச்சு. அதிமுக அப்ப தேமுதிக அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருந்துச்சு. எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரல. ஏற்கனவே 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரல.
ஆனா அவர்கள் மீண்டும் தங்களை புதுப்பித்துக் கொண்டு வந்ததை போல அதிமுகவும் வர வேண்டும். அதுக்கு என்னப்பா செய்கிறது? முதலில் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேற வேண்டும். ஒன்று. இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இதுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியும் தான் காரணம். ஏன் அப்படின்னா, மெஜாரிட்டி 108 பேர் வந்திருக்கிறாங்கன்னா அதிமுக உங்களை தமிழ்நாட்டு நலன் கருதி மறு தேர்தல் வரக்கூடாது என்கிற அக்கறையோடு நாங்கள் ஆதரிப்போம் சொல்லியிருந்தார்னா, தாவேகா விஜய் அவர்களும் இல்லைங்க, எனக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஆகவே எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பீங்களோ அவர்கள் 5 ஆண்டு காலம் நாங்கள் நல்லாட்சிக்காக அதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லியிருந்தா இன்னைக்கு 47 பேர் அமைச்சரவையில் இருந்திருப்பார்கள். அது நல்லபடியா போயிருக்கும். 5 ஆண்டு காலம் நிரந்தரமாகவும் போயிருக்கும். ஆனா இது போகாததுனாலதான் காங்கிரஸ் உள்ள வருது, விசிக வர்றாங்க, விசிகாவினுடைய தலைவரை முதலமைச்சரை கொண்டு வரணும்ன்றாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேரும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. இன்னைக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. அப்படின்னா இவைகள் எல்லாமே ஏற்புக்கூடியதா அப்படின்னு கேட்டா, 108 எடுத்த தாவேகா பெரும்பான்மை இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஆனால் பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சி தலைவராக திமுகவின் தலைவர் சட்டமன்றத்துக்குள் போகவில்லை, அவரே தோல்வியை தழுவி இருக்கிறார். ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியை நழுவ விட்டு விட்டது. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறத்தாழ 1,00,000 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப இது எல்லாமே பார்க்கிற போது இது யார் செஞ்சா, யார் இதுக்கு சூனியக்காரர்கள், சகுனிகள் அப்படின்னு பார்த்தா ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக திராவிட கட்சிகளே வேண்டாம் என்று சொன்னவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. திமுக அதிமுக என்பதை முதலில் அதிமுகவை அழிக்க வேண்டும். இன்னைக்கு 3ஆவது இடத்துக்கு போயிருச்சா? இப்ப தாவேகா முதலிடத்துக்கு வந்துருச்சா? அப்ப தாவேகா திமுக என்கிற நிலைப்பாடு வந்து விட்டது. அடுத்த தேர்தலில் திமுக 3ஆவது இடத்துக்கு போகும், பாஜக 2ஆம் இடத்துக்கு வரும் அல்லது முதலிடத்துக்கு வரும். அப்ப தாவேகா பாஜக என்கிற நிலையில் அவர்கள் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யலாம். ஏன்னா இந்தியாவிலே மத்திய அரசை எதிர்ப்பதற்கு 3 பேர் தான் இருந்தார்கள். ஒன்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தோத்து போனார். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொந்த தொகுதியிலே தோத்து போனார். கேரளாவில் எதிர்த்து கொண்டிருந்த பினராயி விஜயன் தோற்று போனார். ஆக இனி நம்ம வச்சதுதான் சட்டம். ஆகவே இதுல வந்து இவிஎம் மிஷின் கோளாரா அல்லது சித்தாந்தத்தை பிடிப்பில்லையா அல்லது அதிமுகவில் நம்மளால் 10 ஆண்டு காலம் பதவி இல்லாமல் இந்த இயக்கத்தை நாமும் எப்படி வாழ முடியும் என்று ஏங்குகிறார்களோ, இதை எப்படி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கொள்ள போகிறார்? சட்ட ரீதியாகவா, கட்சி ரீதியாகவா, பொதுக்குழுவா, மாவட்ட செயலாளரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் எல்லோருமாக சேர்ந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த சிக்கல் நிறைவுக்கு வருமா என்றால் நிறைவுக்கு வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். சார், ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னா ஒரு பிடிவாதம் இருக்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தான். நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மூத்தவர்கள் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் ஒரு பொது வாழ்க்கை அப்படின்ட்டு வந்த பிறகு ஒரு பார்ட்டியை ரன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இங்கே திரு இபிஎஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத டெல்லிக்கு பல முறை தனித்தனியாக ஒவ்வொரு தலைவர்களும் போய் பார்த்து டெல்லியில் பேசிட்டு வந்தாலும் நாம் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போகலை, என்னை பாஜக தான் கூப்பிட்டது அப்படின்ட்டு திரு செங்கோட்டையன் சொன்னதை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், கரெக்டா சார்? இப்படி ஒருத்தர் 2 பேர் போல பல பேர் இங்கிருந்து போனாங்க. கேசி பழனிசாமிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட இருந்து. வாங்கவே முடியாது சார் யாரும், ஆனால் அவருக்கு கிடைச்சது நீக்கப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே டெல்லியினுடைய ஆட்டுவித்தல்ல ஏடிஎம்கேக்குள்ள சில மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. மொத்தமாக செஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களே. எனக்கு 27 சீட்டு பாஜகவுக்கு கொடுக்கிற போது அவர்கள் அமைதியாக பெற்றுக்கொள்ளும் போதே எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. அப்படியா? ஒரு பாம்புன்னா சீரணும், ஓகே, ஆனால் சீராமல் இருக்கிறது. பல மாநிலங்களில் அது கட்டமைப்பையே ஆட்டம் காண வைக்கக்கூடியது. கூட்டணியில் வந்து
சார் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரவுண்ட் பேசிட்டீங்க தானே? ஓகே ஓகே. காங்கிரஸ் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்குது. ஆனா 27 சீட்டை கொடுத்துட்டு அமைதி காக்கும் போதே எனக்கு ஒரு அச்சம் எனக்குள்ள வந்துச்சு. அது இன்னைக்கு அது தெளிவா நான் கேட்டதுனாலயா? நீங்க கேட்காதனாலே கூட தான். நீங்க 15 அமைச்சருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா? 15 அமைச்சருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அதெல்லாம் இப்ப இங்க என்ன கேள்வினா சார், அண்ணா திமுகவை விட திமுக தான் ஏறத்தாழ 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோத்திருக்கிறாங்க. ஓகே. இந்த மேல போடுற பக் வந்து தப்பா போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போட்ட பக் இல்ல இது. அப்ப 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றது இன்னைக்கு 47 ஆகிருக்குதுன்னா அது 27 சட்டமன்ற உறுப்பினர் குறைஞ்சிருக்குது. அண்ணா திமுகவுக்கு 2 முறை சுற்றுப்பிரயாணம் செய்தவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆகையினால இப்ப எனக்கு என்ன கேள்வினா சார், இப்ப பிரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கல்ல, அவங்க எல்லாருமே சசிகலா அம்மாவை நீக்கும் போது அமைதியா இருந்தாங்க, டிடிவி தினகரன் நீக்கும் போது அமைதியா இருந்தாங்க, ஓபிஎஸ் நீக்கும் போது அமைதியா இருந்தாங்க. அப்ப எல்லாம் அவங்க எங்க இருந்தாங்க? எடப்பாடி பழனிசாமியோட இருந்தாங்க. அன்னைக்கே இது செஞ்சிருந்தால் இன்னைக்கு என்ன இருக்கும்? அதிமுக ஆட்சி கட்டல வந்திருக்கும்ல. இவங்க எல்லாத்தையும் பிரிஞ்சவங்களை எல்லாம் சேர்க்கணும்னு தாவேக்காவுக்கு ஆதரவு தர்றாங்களா, இல்ல நாம அமைச்சராகணும்னு ஆதரவு தர்றாங்களா? இது இவர்களை பொறுத்தளவுல இந்த எல்லாமே அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இயக்கம் சார். அது சாமானியர்களும் அந்த இயக்கத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வகுத்து மரியாதைக்குரிய நம்ம ராமசுப்பிரமணியன் சார் வந்து அதிமுக இனி எழுந்து வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வரணும், அந்த பார்ட்டி வரணும், தமிழ்நாட்டுக்கு தேவை. நான் கேட்கிறேன், கவர்ச்சி முக்கியமா அல்லது வளர்ச்சி முக்கியமான்னு பார்த்தா தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனது அதிமுக தான். 31 வருஷம் திமுகவும் சேர்த்துக்கங்க. திராவிட கட்சிகள் என்று பார்த்தால் திமுகவும் சேர்த்துக்கிறோம். ஆனால் வெறும் கவர்ச்சியை மட்டும் நம்பி சார், நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை, இந்த மண்ணினுடைய மானம் மரியாதை இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பேசி தமிழ்நாடு முழுக்க தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு கொள்கை தலைவரை தமிழ்நாடு ஏத்துக்கிருச்சா? சீச்சி வேணாம், போ 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 போ. அதிமுக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திமுக எவ்வளவு திட்டங்கள் செஞ்சாலும் வேண்டாம் 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 வேண்டாம். அப்படின்னா இங்க தமிழ்நாடு இந்த அரசு என்பது இது கவர்ச்சி அரசாங்கம் மக்கள் விரும்புறாங்க. ஓகே ஓகே. ஏன் சார், இது இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இதற்கு நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்க வேண்டும். இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க ஓட்டு போட்டு ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம இந்தியன் சிட்டிசன். ஆனா வெளிநாட்டில இருந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே, அந்த 25 ஓட்டு எங்கெங்க போட்டாங்க அதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிப்பார்களா? ஓகே, அறிவிக்கணும். உள்துறை அமைச்சர் உண்மையிலே இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது. ஓகே, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காக்காரங்க எல்லாம் வந்து இந்தியாவோட ஓட்டு போட்டா பாஜக ஆட்சியே இருக்காது.